ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள். யாருக்கெல்லாம் ஃபேவராக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் வந்து அன்ஃபேவராக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வீடியோவில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னலாம் வந்து கெரியரில் நடக்க போகுது, மாணவர்களுக்கு வந்து எந்தெந்த விஷயங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், அதே மாதிரி தொழில் யார் தொடங்கலாம், யாரெல்லாம் பிளான் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரியான காரியங்கள் மூலியமாக அதை நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பெண்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாமே வந்து ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம பலன்கள் மூலியமாக சொல்லலாம். நீங்கள் வந்து இதெல்லாம் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் எதுக்கு எல்லாருமே சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு வந்து இது ஆப்டாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா செவ்வாய் ரிஷபத்துலேருந்து மிதுனமுக்கு மாறுகிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து எல்லா கிரகங்களும் அதனுடைய மாற்றத்தை டிரான்சிட் கொடுக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உலகளாவிய விஷயங்கள் வந்து பார்க்கும்போது அரசியலில் பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நம்புகிறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து நிறையா சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், ஏன்னா இது வந்து கலியுகம் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அழிவுகள் நிறையா இருக்க போகுது இந்த மாதத்துலேயும். ஸோ நார்தன் சைடு எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து இந்த துபாய் சைடு, கத்தார் சைடு, அதே மாதிரி வந்து உங்களுக்கு அமெரிக்கா, இது எல்லாமே வந்து சிறிய அளவில் பெரிய அளவில் பாதிக்க போகுது. ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டுமே தான் வந்து நம்மளை பாதுகாக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க சொல்லுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட விஷயங்கள், பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மீன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கு? ஸோ 12ஆம் இடத்துல ராகு இருக்காரு. ஸோ 11-12 அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் லக்னத்தில் வக்ரகதி ஆயிருக்காரு. இந்த காம்பினேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தூக்கம் கெட்டுரும் ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராகு அப்படிங்கிறது 12. அப்போ வந்து ராகு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதுகெலும்பு, அதுவுமே பாதிக்கப்படும். கரெக்டாக உட்கார முடியாது, படுக்க முடியாது, தூங்க முடியாது, ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். ஏன்னா ஜென்ம சனி வேறு உங்களுக்கு. அப்போ உங்களுடைய லக்னாதிபதி 5ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். அப்போ 6க்குரிய சூரியன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 6ஆம் இடம் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல குருவோடு இணைந்திருக்கிறார். அப்போ 4க்குரிய புதனும் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கு. ஸோ உங்களுடைய 3-8 அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து உங்களுடைய 7ஆம் இடத்துல போய் நீசமாயிட்டாரு. இந்த காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் தேவையில்லாத வீண் விரயங்களை கொடுக்கும், மன ரீதியான ஒரு போராட்டத்தை மீனத்துக்கு கொடுக்கும். ஓகே, 5ஆம் இடத்துல குரு இருக்கே, பார்வை செலுத்துகிறாரே அப்படின்னா அந்த பாவங்கள் எல்லாம் ஓகே. ஆனால் லக்னாதிபதி உச்சமாக இருந்தாலும் 6 அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் குரு இணைவு இருக்கும்போது குரு என்ன ஆவார்? சூரியன் ரொம்ப பவர் இல்லை, சூடு தாங்க மாட்டார்ல. இப்போ என்னாகும் அப்படின்னா ஏதாவது ஒரு எதிர்ப்புகள் பிளான் பண்ணிட்டு பண்ணுங்க, எதுவாக இருந்தாலும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்போ இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர் மிட்டு வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. புது பிளான்ஸ் எதுவுமே வேண்டான்னு சொல்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மாறிடுவார். அப்புறம் ஆஸ் யூஷுவல் குரு எங்கும். நினச்சி பார்த்துக்கோங்க, இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. நம்ம நாட்டில் பெருசாக ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நமக்கு அதோட பாதிப்புகள் நமக்கு சொந்த வாழ்க்கையில் நடக்கும். இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் மூலியமாக, அதாவது உங்களுடைய மேனேஜர்ஸ் மூலியமாக உங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் வரும். மறைமுக எதிரிகள் யாராக இருப்பாங்கன்னா அவங்க தான். அப்போ 6ஆம் இடத்துக்குரிய சூரியன் 5ஆம் இடத்துல புதன் குருவோடு உட்காரும்போது இவங்க எல்லாருமே வந்து பாதிக்கப்படுவாங்க. ஒரு 17 days, அதாவது டேட் நம்ம 17th வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஓகே. அப்போ வந்து புதன் யார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலபுருஷனுக்கு 3-6 இல்லையா, அவர் வந்து 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ வந்து என்னாகும் அப்படின்னா 6 அப்படின்னு சொல்லக்கூடியது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கும். தேவையில்லாத கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸு, அது மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு ஜென்ம சனியாக இருக்கும்போது இதெல்லாமே அஃபெக்ட் ஆகும்.
அப்போ தூக்கம் கண்டிப்பாக வேணும். ஆனால் உங்களுக்குனால தூங்கவே முடியாது. 12ஆம் இடத்துல ராகு போகக்காரகன் போகஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அந்த தூக்கத்தை வந்து அன்டைமில் கொடுப்பாரே தவிர தேவையான டைமில் கொடுக்க மாட்டார். அந்த அன்டைம்லேயே வந்து தூங்க விடாமல் ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த தூக்கம் கெடும். அப்போ பிளானிங் எல்லாம் பண்ணும்போது கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயதானவர்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க, கொஞ்சம் தூக்கம் வர ஆரம்பிக்கும். சின்ன சின்ன வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக நம்மளுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கலாம். ஆன்மீக ட்ரிப் இந்த மாதத்தில் போகலாமான்னு கேட்டால் வேண்டாம். ஏன்னா வந்து உங்களுடைய 6ஆம் அதிபதி கூட புதனும் இருக்கார். ஸோ ட்ராவலிங் எல்லாம் வேணுமான்னு கேட்டால் தேவையில்லை. அப்போ உங்களுடைய லக்னத்துலேருந்து 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார். செவ்வாய் யார் உங்களுக்கு? உங்களோட லக்னத்துக்கு 2. அப்போ 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கார். புதன் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கு. அப்போ குடும்பத்துக்காக சில விஷயங்கள் வந்து பிளான் பண்ணுவீங்க. சூரியன் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் எதுவும் நீங்கள் ட்ரை பண்ணிடாதீங்க. அது பிரச்சனையில் போய் முடியும். சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஒவ்வொரு பிளானட் நமக்கு யார், நமக்கு சுய ஜாதகத்தில் அவங்க என்ன சாரம் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துட்டு இன்னும் ரிலேட்டடாக நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். என்றைக்குமே வந்து மீன லக்னக்காரர்கள் மீனராசிக்காரங்க கொஞ்சம் ரொம்ப நல்லவங்க. ஏதாவது வந்து ஏன்னா காலப்புருஷனுக்கு 12ஆம் இடம். அப்போ வந்து என்னென்னா அவங்க இதுக்கு சொல்லுவாங்க என்னென்னா மீனத்தை வந்து கழுவுற மீனில் நழுவுற மீனுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இது வந்து ஒரு பிரச்சனையே வேண்டாம், என் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன் நீங்கள். அதனால தான் அவங்களுக்கு அந்த கேப்ஷன் வந்து சொல்கிறாங்க. அது என்னதான் அது ஒரு கிண்டலாக சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நீங்கள் அப்படி தான் நல்ல மனசு உங்களுக்கு இருக்குது பொதுவாகவே. அப்போ நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போதும் என்னாகும் அப்படின்னா அதிகமாக பாதிக்கப்படுறதும் மீனம் தான். நிறைய ராசிகள் இருந்தாலும் மீனமும் அதில் ஒரு பார்ட். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுடைய புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து நீசமாக இருக்கும்போது சில டெசிஷன்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுவீங்க. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு சம்மந்த விஷயத்தில் வந்து ஒரு தடை தாமதங்கள் ஏற்படும். கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். ஸோ நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் 4ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய லவ், உங்களுடைய மேரேஜ் வாழ்க்கை, இல்லை நீங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி வீட்டில் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த சொல்லுங்கள். ஆனால் வந்து ரொம்ப வந்து பிரச்சனை எல்லாம் வந்துச்சுன்னா அமைதியாகிக்கோங்க. ஏன்னா ஒரு தடை தாமதத்தோடு தான் இது நடக்கும். ஸோ படிப்பில் கவனம் செலுத்துங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணிடுவார். எவ்வளோக்கு எவ்வளோ உடல் உழைப்பு. 7 நாட்டு சனி யாரை பார்க்குதோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் போங்கன்னு தான் நான் பெஸ்ட்டாக சொல்லுவேன் எல்லாத்துக்குமே. ஏன்னா நீங்கள் வந்து வேர்வை வெளியே வரணும், வீட்டில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ வேர்வை வெளியே கொண்டுட்டு வரீங்களோ கண்டிப்பாக உங்களோட பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். இதுதான் பெஸ்ட்டு பரிகாரமே. ஆனால் இதெல்லாம் பண்ண விடாமல் தடை பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ம சனியை காலில் அடிபடுறது, முட்டியில் அடிபடுறது, கெண்டைக்காலில் வந்து நரம்பு இழுத்துக்கிறது, அதே மாதிரி முதுகெலும்பு பிரச்சனை, இதெல்லாமே கண்டிப்பாக வயிறு சார்ந்த பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ். உணவுகளை கரெக்டாக எடுத்துக்கோங்க. இதெல்லாமே கரெக்டாக பண்ணுங்கள். நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு கொண்டுட்டு வரும். ஸோ சளி, இருமல் எல்லாம் கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸாக சுடுதண்ணி குடிங்க. ஃபுட்டில் கவனம் தேவை. மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பாதுகாப்பாக கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.